கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிப்ரவரி 16 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவே. வசனம் எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பண்டைய இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கை முறை என்பது ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக கொண்டதாக இருந்தது. காலையிலும் மாலையிலும் செலுத்தப்படும் பலிகள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கின. ஆசரிப்பு கூடாரத்தின் அன்றாட காலை மாலை பலிகள் கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக விளங்கின. ஆசரிப்பு கூடாரத்தின் அனைத்து பொருள்களும் நிகழ்வுகளும் கிறிஸ்துவை பொருள்படுத்தியதாக இருந்தது. இன்று நம் ஆவிக்குரிய ஜீவியம் என்பது கிறிஸ்துவை பற்றியதாக இருக்க வேண்டும். நமது ஜீவியத்தின் மையம் அவரே. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது அன்றாட பலிகள் பலிபீடத்திலே பலியிட ஆயத்தமாகவே இருந்தது. தொழுகை செய்ய வரும் மக்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அந்த நேரம் பார்த்து ஆட்டை தேடாமல் ஆடுகள் எப்போதும் தேவாலயத்திலே ஆயத்தமாக இருந்தது. திட்டமிடுதலும் ஆயத்தப்படுத்துதலும் தொழுகையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அதுதான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம். ஆசாரியர்கள் தங்கள் பணியின் மூலம் தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கும் முன்பு மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்த வண்ணம் இருப்பார்கள். அதுபோல இன்றும் கர்த்தருடைய ஜெபத்துக்காக தொழுகைக்காக நாம் கூடும்போது நம்மை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு மகிமையை செலுத்துவது அவசியம். பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் இன்றும் பரலோகத்தை நோக்கி நமது விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். பரலோகத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் உள்ளது. நமது பிரதான ஆசாரியராக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தனது கடைசி பணியை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார். அவருடைய பணியை முடித்து திரும்புவதற்குள் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இந்த காலம் என்பது பாவங்களை விட்டு விலகும் காலம், ஜெபத்திலே தரித்திருக்கும் காலம், எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலம். பயபக்தியாய் ஜெபிக்கும் நமது ஜெபங்கள் மேலே செல்லும். இஸ்ரவேலர்கள் தங்கள் சிறையிருப்பின் போது எருசலேமை நோக்கியே ஜெபித்தார்கள். எனவே தான் தாவீது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என ஜெபித்தார். இன்றைய ஆவிக்குரிய ஜீவியம் என்பது கிறிஸ்து மட்டுமே மையமாக இருப்பதாகும். கிறிஸ்துவை சுற்றியே நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி நமது பார்வை, நமது எண்ணம், நமது சிந்தை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையை தேவன் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் தருவாராக. இந்த நாள் ஓர் இனிய நாளாகட்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை அறியவும் உம்மோடு இருக்கவும் எங்களுக்கு கிருபை அருளும். ஆமேன்.